தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 32வது வாக்கியம், அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை, அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். உண்மையிலே இயேசு தன்னுடைய சாவை 2ஆம் முறை அறிக்கையிடுகின்றார். அது அவர் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பல விஷயங்கள் இதே போல்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வம் சொல்கின்ற ஒரு சில காரியங்கள், பெரும்பாலான காரியங்கள் நீங்களும் நானும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் புரிந்து கொண்டவர்கள் போல் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், அதற்கேற்றபடி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் தெய்வம் சொல்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பெயரில் பல காரியங்கள் செய்துவிடுகின்றோம். கடைசியில் பெயரும் அசிங்கங்களும் தான் ஏற்படுகிறது ஒழிய, அவமானங்கள் தான் ஏற்படுவது ஒழிய வேறு எதுவும் இல்லை. தெய்வம் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை தூய ஆவியின் துணை. இங்கு தெய்வமே அதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இங்கு சீடர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற பொழுது, யாரும் பெரியவர் என்று குழம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் அவர்களுக்கு விளக்கி சொல்வதை நாம் பார்க்கணும். அடுத்து வர வார்த்தைகள் அதே மாதிரித்தான். குழம்பிக் கொண்டிருக்கும் நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாமல், தெளிவில்லாமல் நாம் இருக்கின்ற பொழுது, நாம் மனிதனை தேடி போவதை விட பலிப்பிடத்தில் நாம் தேடி வருகின்ற பொழுது, இறைவனை தேடி வருகிற சமயத்தில் அந்த இறைவன் தூயாவின் தூண்டுதல் வழியாக, இறை வார்த்தை வழியாக நமக்கு தெளிவுபடுத்தி தருவார். அப்போ அதனால் தினந்தோறும் நாம் பைபிள் படிக்க வேண்டும். அவை இறை வார்த்தை படிக்கிற சமயத்தில் தெய்வத்தை மையப்படுத்துகிற தூயாவின் துணையோடு நாம் படிக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக நமக்கு அந்த வெளிப்படுத்தல் கிடைக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும், நாம் எந்த அர்த்தத்தை அதை எடுக்க வேண்டும் என்பதையும், இந்த சூழலில் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டு நடத்த வேண்டும் என்பதையும் அது தெய்வம் தான் தாமே நமக்கு வெளிப்படுத்தி தருவார். பண்பாந்தர்களே, அது விளங்கி அதுக்கேற்றபடி நாம் வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்வதற்கு அது எதுவாக இருக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நீ சொல்கின்ற பல விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் தூயாவின் தூண்டுதல் இருந்தால் மட்டுமே தான் அது எங்களுக்கு முடியும். அந்த தூண்டுதலை எங்களுக்கு தந்துள்ளோம். அந்த ஆவியினால் எங்களை நிரப்பியருளும். இதாம் நீ கற்றுத்தருகின்ற பல விஷயங்கள் அது புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம், தேவையான ஞானத்தையும் தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.